நாட்டு நாய் நம் வீட்டு நாய் வெளிநாட்டு நாய்களால் தெரு நாய்களாகிவிட்டது. நாம் தமிழர் சீமான் வேதனை. வணக்கம் செய்திப்புடன் நேயர்களே. வீட்டிற்குள் வெளிநாட்டு நாய் வந்ததால் நம் நாட்டு நாய் தெருநாய் ஆகிவிட்டது எனவும், நாய்களை ஒழித்தால் எலிகள் பெருகும், இதனால் பிளேக் போன்ற நோய்கள் மனிதர்களுக்கு வரும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தெருநாய்கள் குறித்து இதில் கமலஹாசன் அவர்கள் கூறியது போல கழுதை, சிட்டுக்குருவி, வண்ணத்து பூச்சிகள் போன்றவை அழிவின் விளிம்பிற்கு சென்றுவிட்டது. நான் எந்த அழிவிற்கும் கவலைப்படவில்லை. நாம் சக மனிதன் சாவையே சகித்துக் கொண்டுதான் செல்கிறோம். நாயை முற்றிலுமாக ஒழிப்பதால் எலிகள் பெருகும், பிளேக் நோய்கள் பெருகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எதையும் ஒரு சமநிலையில் வைக்க வேண்டும். இதற்காக மாநகராட்சி முறையாக நாய்களை பராமரித்து தடுப்பூசி செலுத்த வேண்டும். நீங்கள் அதை தெரு நாய் என்று கூறுகிறீர்கள், ஆனால் அதுதான் நம்முடைய வீட்டு நாய். நாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உயர்தர நாய்களை வீட்டிற்குள் கொண்டு வந்ததால் இவைகள் தெரு நாய்கள் ஆகிவிட்டது. நம் நாட்டு நாய்களின் பராமரிப்பு செலவு மிகவும் கம்மி. நாம் உண்டது போக மிச்ச மீதிகளை தான் அதற்கு கொடுப்போம். வீட்டு வாசலில் கிடப்பான், பாதுகாப்பாகவும் இருப்பான். நம்மோடு ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கும் செல்வான். ஆனால் இவர்கள் வளர்த்தும் நாய்க்கு உண்ணும் பிஸ்கெட்டும் தனி, மருத்துவமும் தனி. அவர்கள் குளிரூட்டப்பட்ட அறையில்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாங்கும் அந்த நாய்க்குட்டிகள் 25,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரை இருக்கிறது. இது ஒரு பெரிய சந்தை. என் நாயை தெருவில் போட்டுவிட்டு அவனின் நாயை வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டான். அதனால் என் நாட்டு நாய் தெருநாய் ஆகிவிட்டது. அது உரிய பராமரிப்பு இல்லாததாலேயே இவ்வளவு பெருகிவிட்டது. வருவோர் போவோர் எல்லாம் பச்சை கறி துண்டுகளை வாங்கி போட்டு அது போன்று பழகிவிட்டது. திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் ஆடு மாடுகளை அது கடித்து விட்டது. பெரம்பலூரில் அதே போன்ற நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டன. நாய்களை ஒழித்தால் எலிகள் பெருகும், இதனால் பிளேக் போன்ற நோய்கள் மனிதர்களுக்கு வரும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. அப்படியானால் கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படியானால் திமுகவும் பாஜகவும் உங்களுக்கு எதிரி என்றால் தமிழக வெற்றி கழகம் காங்கிரசையும் அதிமுகவையும் புனிதப்படுத்துகிறதா? கச்சத்தீவை திருப்பி எடுத்து விடுங்கள் என மோடியிடம் பேசுகிறீர்கள். கச்சத்தீவை முதலில் தாரை வார்த்தவர்கள் யார்? மோடியிடம் ஒரு கிளாஸ்மேட் கிட்ட பேசுவது போல நீட்டை எடுத்து விடுங்கள் என கூறுகிறீர்கள். ஆனால் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? இவைகளையெல்லாம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சிதான் என்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.